எல்லாருக்கும் வணக்கம். கதை பொம்மா வித் ஆர்ஜி. நம்மளோட சேனலில் ஈட் தட் ஃப்ராக், காலை எழுந்தவுடன் தவளை என்ற ஒரு ரொம்ப சிறப்பான புத்தகத்தை எப்பவும் போல் 20 நிமிஷமாக ஒரு பாட்டாக நம்மளோட சேனலில் கேட்டுட்ருக்கோம். வாங்க இன்றைக்கான 20 நிமிஷத்தை கேட்க ஆரம்பிக்கலாம். உங்கள் நாளையும் வேலைகளையும் முன்கூட்டியே திட்டமிட்டு கொண்டு செயல்படுங்கள். எல்லாவற்றையும் விட மேலாக எந்த முக்கியமான விளைவுகளை பெற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பில் நீங்கள் இருக்கிறீர்களோ அவற்றின் மீது ஒருமித்த கவனம் செலுத்தி செயல்படுங்கள். 20. ஓர் அவசர உணர்வை உருவாக்கி கொள்ளுங்கள். காத்திருப்பதை விட்டுவிடுங்கள். நேரம் ஒருபோதும் சரியாக இருக்காது. நீங்கள் இருக்கும் இடத்தில் இருந்தபடியே உங்களிடம் இருக்கும் கருவிகளை கொண்டு துவக்குங்கள். சிறந்த கருவிகளை வழியில் நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். நெப்போலியன் ஹில். உயர்ந்த செயல்திறனுடன் செயல்படுகின்ற மக்கள் எப்போதும் செயல் வீரர்களாக இருக்கின்றனர். இது அவர்களிடம் மிகவும் வெளிப்படையாக தெரிகின்ற ஒரு பண்பு நலனாகும். தங்களுடைய வேலைகளை நிறைவேற்றுவதில் அவர்களிடம் ஒரு அவசரம் குடிகொண்டிருக்கிறது. அதிக ஆக்கப்பூர்வமான மக்கள் சிந்திப்பதற்கும் திட்டமிடுவதற்கும் முன்னுரிமைகளை நிர்ணயிப்பதற்கும் நேரம் ஒதுக்கிக் கொள்கின்றனர். பிறகு தங்கள் இலக்குகளையும் குறிக்கோள்களையும் நோக்கி அவர்கள் வேகமாகவும் உடனடியாகவும் செயலில் இறங்குகின்றனர். அவர்கள் சீராகவும் சுமூகமாகவும் தொடர்ச்சியாகவும் வேலை செய்கின்றனர். அதன் விளைவாக ஒரு சராசரி நபர் சமூக வலைத்தளங்களிலும் குறைவான மதிப்பு கொண்ட வேலைகளை செய்வதிலும் விரயமாக்குவதிலும் செலவிடுகின்ற அதே நேரத்தில் இவர்கள் ஏராளமான வேலைகளை செய்து முடிக்கின்றனர். ஒரு சீரான தாளத்தில் செயல்படுதல். நீங்கள் உங்களுடைய முக்கியமான வேலைகளில் தொடர்ந்து ஈடுபட்டிருக்கும் போது எல்லாம் ஒரு சீரான தாளத்தில் இயங்கிக் கொண்டிருப்பது போன்ற உணர்வை நீங்கள் பெறுகிறீர்கள். எந்த முயற்சியும் இல்லாமல் எல்லாம் தானாகவே சுமூகமாக சென்று கொண்டிருப்பது போன்ற ஒரு நிலை அது. கிட்டத்தட்ட எல்லோருமே ஏதோ ஒரு சமயத்தில் இந்த உணர்வை அனுபவித்துள்ளனர். சராசரி நபர்களை விட வெற்றிகரமான மக்கள் அடிக்கடி இந்த நிலையை அடைகின்றனர். நீங்கள் இந்த நிலையில் இருக்கும்போது உயர்ந்த செயல்திறனுடனும் அதிக ஆக்கப்பூர்வமாகவும் செயல்படுகிறீர்கள். அப்போது உங்கள் மனத்திற்கும் உணர்ச்சிகளுக்கும் அதிசயகரமான ஏதோ நிகழ்கிறது. நீங்கள் பேரானந்தத்தை உணர்கிறீர்கள். உங்களுக்கு சிந்தனை தெளிவு ஏற்படுகிறது. நீங்கள் செய்கின்ற அனைத்தும் கச்சிதமானவையாக அமைகின்றன. அவற்றுக்கு அதிக முயற்சி எதுவும் தேவைப்படாதது போல தோன்றுகிறது. ஆற்றலும் உற்சாகமும் உங்களுக்குள் ஊற்றெடுக்கின்றன. அளப்பரிய மன அமைதியை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். உங்களுடைய தனிப்பட்ட செயல்திறன் அதிகரிக்கிறது. இந்த அமைதி நிலை குறித்து பல நூற்றாண்டுகளாக பேசப்பட்டு வந்துள்ளது. இந்நிலையில் நீங்கள் ஓர் உயர்ந்த நிலையிலான தெளிவோடும் படைப்பாற்றலோடும் தகுதியோடும் அதிக விழிப்புணர்வோடும் இயங்குகிறீர்கள். உங்கள் உள்நோக்கும் உள்ளுணர்வும் உங்களை வழி நடத்துகின்றன. நீங்கள் சரியான நேரத்தில் சரியான விஷயங்களை செய்வதையும் பேசுவதையும் அவை உறுதி செய்கின்றன. உங்களை சுற்றிலும் உள்ள மக்களுடனும் சூழல்களுடனும் உங்களுக்கு இருக்கும் பிணைப்பை நீங்கள் உணர்கிறீர்கள். அதிக வேகமாக முன்னேறுவதற்கு உங்களுக்கு உதவக்கூடிய அற்புதமான யோசனைகளும் உள்நோக்குகளும் உங்கள் மனத்தில் பளிச்சிடுகின்றன. உயர்ந்த செயல்திறனை நோக்கி உங்களை நீங்களே உந்தி தள்ளுங்கள். இந்த சீரான நிலையை உருவாக்குவதற்கான வழிகளில் ஒன்று ஒரு அவசர உணர்வை வளர்த்துக் கொள்வது. வேலையை விரைவாக முடிப்பதற்கு அகவயமாக உருவாகின்ற ஒரு உந்துதல் மற்றும் ஆள் விருப்பம் அது. நீங்கள் முன்னேறுவதற்கு உங்களை ஊக்குவிக்கின்ற ஒரு பொறுமையின்மை அது. ஒரு அவசர உணர்வு என்பது உங்களுடன் நீங்களே போட்டியிட்டுக் கொள்வதை போன்ற ஒரு உணர்வாகும். இந்த அவசர உணர்வு உங்களுக்குள் எழும்போது நீங்கள் ஒரு செயல் வீரராக மாறிவிடுவீர்கள். நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை பற்றி வெறுமனே பேசிக் கொண்டிருப்பதற்கு பதிலாக நீங்கள் செயலில் இறங்குவீர்கள். உடனடியாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் மீது நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள். நீங்கள் விரும்புகின்ற விளைவுகளையும் இலக்குகளையும் அடைவதற்கு இக்கணத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் மீது நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள். மாபெரும் வெற்றியும் செயல் வேகமும் எப்போதும் ஒன்றோடொன்று கைகோர்த்து செல்கின்றன. நீங்கள் இந்த வேகத்தை வளர்த்து கொள்ள விரும்பினால் நீங்கள் நகர தொடங்க வேண்டும். ஒரு சீரான வேகத்தில் தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் எவ்வளவு வேகமாக நகர்கிறீர்களோ இன்னும் அதிக அளவு வேகமாக செயல்பட நீங்கள் அவ்வளவு அதிகமாக ஊக்குவிக்கப்படுவீர்கள். முன்பு நான் குறிப்பிட்ட அந்த மனநிலையை நீங்கள் பெறுவீர்கள். ஓர் உந்துணர்வை உருவாக்கி கொள்ளுதல். உங்களுடைய முக்கியமான இலக்குகளை நோக்கி தொடர்ச்சியாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கும்போது வெற்றிக்கான உந்துவிசை கொள்கையை நீங்கள் முடுக்கிவிடுகிறீர்கள். செயலின்மை நிலையிலிருந்து மீள்வதற்கு துவக்கத்தில் நகர தொடங்குவதற்கும் ஏராளமான ஆற்றல் தேவைப்பட்டாலும் கூட தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருப்பதற்கு மிக குறைவான ஆற்றலை தேவைப்படுகிறது என்று இக்கொள்கை கூறுகிறது. நீங்கள் எவ்வளவு அதிக வேகமாக நகர்கிறீர்களோ அவ்வளவு அதிக ஆற்றல் உங்களிடம் உருவாகிறது என்பது நல்ல செய்தி.
நீங்கள் எவ்வளவு அதிக வேகமாக நகர்கிறீர்களோ அவ்வளவு அதிகமான வேலைகளை நீங்கள் செய்து முடிக்கிறீர்கள். அவ்வளவு அதிக ஆற்றல் மிக்கவராக நீங்கள் உணர்கிறீர்கள். நீங்கள் எவ்வளவு அதிக வேகமாக நகர்கிறீர்களோ அவ்வளவு அதிகமான அனுபவங்களை நீங்கள் பெறுகிறீர்கள். அவ்வளவு அதிகமாக கற்றுக்கொள்கிறீர்கள். அவ்வளவு அதிக தகுதி பெறுகிறீர்கள். உங்கள் வேலையில் அவ்வளவு அதிக திறன் மிக்கவராக ஆகிறீர்கள். ஓர் அவசர உணர்வு உங்கள் தொழில் வாழ்க்கையை வேகப்பாதையில் கொண்டு விடுகிறது. நீங்கள் எவ்வளவு அதிக வேகமாக வேலை செய்து எவ்வளவு அதிகமானவற்றை செய்து முடிக்கிறீர்களோ உங்களுடைய சுயமதிப்பும் தனிப்பட்ட பெருமிதமும் அவ்வளவு அதிகரிக்கின்றன. உங்கள் வாழ்க்கையையும் வேலையையும் உங்களுடைய முழு கட்டுப்பாட்டிற்குள் வந்து விடுகின்றன. இக்கணமே செய்யவும். உடனடியாக உங்கள் வேலையை துவக்குவதற்கான மிக எளிய ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த வழிகளில் ஒன்று இக்கணமே செய் என்று உங்களுக்கு நீங்களே மீண்டும் மீண்டும் கூறிக்கொள்வதாகும். உங்கள் வேகம் குறைவதாகவோ அல்லது உங்கள் கவனம் சிதறுவதாகவோ நீங்கள் உணர்ந்தால் வேலைக்கு திரும்பு என்று மீண்டும் மீண்டும் கூறிக்கொள்ளுங்கள். மற்ற எது ஒன்றை விடவும் முக்கியமான வேலைகளை சிறப்பாகவும் விரைவாகவும் செய்து முடிப்பவர் நீங்கள் என்ற நற்பெயர் உங்கள் தொழில் வாழ்க்கையில் நீங்கள் உயர்ந்த நிலைகளை எட்டுவதற்கு பெரிதும் உதவும். இந்த நற்பெயர் உங்கள் துறையில் மிகுந்த மதிப்பு வாய்ந்தவர்களில் ஒருவராக உங்களை ஆக்கும். செய்முறை பயிற்சி. நீங்கள் செய்யும் எல்லாவற்றிலும் ஓர் அவசர உணர்வை வளர்த்து கொள்ள இன்றை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் காலம் தாழ்த்துகின்ற ஏதேனும் ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்து கொண்டு அதில் வேகமாக செயல்படும் பழக்கத்தை உருவாக்கி கொள்ள தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஒரு வாய்ப்பை அல்லது ஒரு பிரச்சனையை நீங்கள் பார்க்கும்போது அதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுங்கள். ஒரு வேலையோ அல்லது பொறுப்போ உங்களிடம் ஒப்படைக்கப்படும் போது அதை விரைவாக செய்து முடித்து உங்கள் மேலதிகாரியிடம் அதை ஒப்படைப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வின் முக்கியமான பகுதிகள் ஒவ்வொன்றிலும் வேகமாக நகருங்கள். நீங்கள் எவ்வளவு சிறப்பாக உணர்கிறீர்கள் என்பதையும் எவ்வளவு அதிகமானவற்றை சாதிக்கிறீர்கள் என்பதையும் கண்டு நீங்கள் பிரமிப்படைவீர்கள். 21. ஒவ்வொரு வேலையின் மீதும் ஒருமித்த கவனம் செலுத்துங்கள். உங்களுடைய வளங்களை எப்படி சிக்கனமாக பயன்படுத்துவது என்பதையும் எந்த ஒரு கணத்திலும் ஏதோ ஒரு விஷயத்தின் மீது அவற்றை எப்படி ஒருமுகப்படுத்துவது என்பதையும் தொடர்ச்சியான பயிற்சியின் மூலம் கற்றுக்கொள்ளுங்கள். உண்மையான சக்திக்கான ரகசியம் இதில்தான் அடங்கியுள்ளது. ஜேம்ஸ் ஆலன். உங்கள் கவலையை உட்கொள்ளுங்கள். திட்டமிடுதல், முன்னுரிமைப்படி ஒருங்கமைத்தல் ஆகிய எல்லாமே கடைசியில் இதற்குத்தான் வந்தாக வேண்டும். மனித குலத்தின் மகத்தான சாதனைகள் ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் நீண்ட கால கடின உழைப்பும் ஒருமித்த கவனக்குவிப்பும் விடாமுயற்சியும் இருந்துள்ளன. உங்களுடைய மிக முக்கியமான வேலையை தேர்ந்தெடுத்து அதை உடனடியாக துவக்கி அது முடியும் வரை அதன் மீது ஒருமித்த கவனம் செலுத்துவதற்கான உங்கள் திறன்தான் உயர்ந்த செயல்திறனையும் தனிப்பட்ட உற்பத்தி திறனையும் எட்டுவதற்கான திறவுகோலாகும். ஒன்றை துவக்கிய பிறகு தொடர்ந்து செயல்படுங்கள். நீங்கள் ஒரு வேலையை துவக்கியவுடன் அது 100% நிறைவேறும் வரை எந்த கவன சிதறலுக்கும் இடம் கொடுக்காமல் அதற்குரிய அனைத்தையும் தொடர்ந்து செய்யுங்கள். இடையில் சற்று நிறுத்துவதற்கோ அல்லது வேறு ஏதேனும் செய்வதற்கோ உங்களுக்கு சபலம் ஏற்பட்டால் வேலைக்கு திரும்பு என்று மீண்டும் மீண்டும் கூறுங்கள். உங்களுடைய மிக முக்கியமான வேலையின் மீது ஒருமித்த கவனம் செலுத்துவதன் மூலம் அந்த வேலையை செய்து முடிப்பதற்கான நேரத்தை 50% அல்லது அதற்கு அதிகமாகவோ உங்களால் குறைத்து கொள்ள முடியும். ஒரு வேலையை துவக்கிய பிறகு அதை நிறுத்தி செய்வதால் அதை செய்து முடிப்பதற்கு தேவையான நேரம் 500% அதிகரிப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறை நீங்கள் அந்த வேலைக்கு மீண்டும் திரும்பும் போதும் நீங்கள் விட்ட இடத்திலிருந்து துவக்குவதற்கும் மீண்டும் உங்கள் கவனத்தை அதன் மீது ஒருமுகப்படுத்துவதற்கும் சிறிது நேரம் தேவைப்படுகிறது. நீங்கள் உங்கள் வேகத்தை அதிகரிக்க வேண்டும். ஒரு சீரான தாளத்தில் இயங்க வேண்டும். ஆக்கப்பூர்வமாக செயல்பட வேண்டும். ஆனால் நீங்கள் எல்லாவற்றையும் தயாராக வைத்துக்கொண்டு உங்கள் வேலையை துவக்கி எக்காரணம் கொண்டும் இடையில் அதை நிறுத்தாமலும் உங்கள் கவனம் சிதறாமலும் அந்த வேலையை முழுமையாக செய்து முடிக்கும் போது ஆற்றலும் உற்சாகமும் ஊக்கமும் உங்களுக்குள் உருவாகின்றன. நீங்கள் மேன்மேலும் சிறப்புறுகிறீர்கள். அதிக ஆக்கப்பூர்வமானவராக ஆகிறீர்கள். நீங்கள் அதிக வேகமாகவும் அதிக ஆற்றலோடும் செயல்படுகிறீர்கள். நேரத்தை வீணாக்காதீர்கள். உங்களுடைய மிக முக்கியமான வேலை எது என்பதை நீங்கள் தீர்மானித்து விட்டால் அதை தவிர நீங்கள் வேறு எதை செய்தாலும் அது நேர விரயம்தான். இதுதான் உண்மை. உங்கள் சொந்த முன்னுரிமைகளின்படி வேறு எந்த வேலையும் அந்த ஒரு வேலையின் அளவுக்கு மதிப்பானதோ அல்லது முக்கியமானதோ அல்ல. ஒரு குறிப்பிட்ட வேலையின் மீது ஒருமித்த கவனம் செலுத்தி செயல்படுவதற்கு நீங்கள் உங்களை எவ்வளவு அதிகமாக ஒழுங்குபடுத்திக் கொள்கிறீர்களோ உங்கள் செயல்திறன் அவ்வளவு அதிகமாக அதிகரிக்கிறது. குறைவான நேரத்தில் தரமான அதிக வேலைகளை நீங்கள் செய்து முடிக்கிறீர்கள். ஆனால் வேலை செய்வதை நீங்கள் நிறுத்துகின்ற ஒவ்வொரு முறையும்
நீங்கள் இச்சுழற்சியை உடைக்கிறீர்கள். பிறகு மீண்டும் முதலிலிருந்து நீங்கள் துவக்க வேண்டியிருக்கிறது. இப்போது ஒவ்வொரு நடவடிக்கையும் அதிக கடினமாகவும் அதிக நேரத்தை எடுத்துக்கொள்வதாகவும் ஆகிறது. சுய ஒழுங்குதான் அந்த ரகசியம். உங்களுக்கு பிடித்திருக்கிறதோ இல்லையோ, நீங்கள் செய்தாக வேண்டியவற்றை அவற்றை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்வதற்கு உங்களை உந்தி தள்ளுவதற்கான திறன்தான் சுய ஒழுங்கு என்று எல்பர்ட் ஹப்பார்ட் கூறுகிறார். எந்த ஒரு பகுதியிலும் வெற்றி பெறுவதற்கு ஏராளமான ஒழுங்கு தேவைப்படுகிறது. சுய ஒழுங்கு, சுய மேதமை, சுய கட்டுப்பாடு ஆகியவைதான் உயர்வான நடத்தைக்கும் உயர்ந்த செயல்திறனுக்குமான அடித்தளங்களாகும். உயர்ந்த முன்னுரிமை கொண்ட ஒரு வேலையை துவக்கி அதை 100% நிறைவேற்றும் வரை விடாமுயற்சியோடு செயல்படுவதுதான் உங்கள் நடத்தைக்கும் மன உறுதிக்குமான உண்மையான சோதனையாகும். விடாமுயற்சி என்பது இயக்கத்தில் உள்ள சுய ஒழுங்காகும். ஒரு முக்கியமான வேலையை விடாமுயற்சியுடன் தொடர்வதற்கு உங்களை எவ்வளவு அதிகமாக நீங்கள் ஒழுங்குபடுத்திக் கொள்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் செய்வீர்கள். இதன் விளைவாக உங்கள் சுயமதிப்பு உயர்கிறது. நீங்கள் உங்களை எவ்வளவு அதிகமாக நேசிக்கவும் மதிக்கவும் செய்கிறீர்களோ மேலும் அதிக விடாமுயற்சியுடன் செயல்படுவதற்கான ஒழுங்கை உங்களிடம் உருவாக்கிக் கொள்வது அவ்வளவு அதிக சுலபமானதாக ஆகிறது. நீங்கள் அதிக வலிமையானவராகவும் அதிக தகுதி வாய்ந்தவராகவும் அதிக சக்தி வாய்ந்தவராகவும் அதிக ஆக்கப்பூர்வமானவராகவும் ஆகிறீர்கள். அதோடு அதிக தன்னம்பிக்கையையும் அதிக மகிழ்ச்சியையும் நீங்கள் உணர்கிறீர்கள். இறுதியாக எந்த ஒரு இலக்கையும் உங்களால் நிர்ணயிக்கவும் அடையவும் முடியும் என்ற உணர்வை நீங்கள் பெறுகிறீர்கள். உங்கள் சொந்த தலைவிதியை நீங்களே தீர்மானிக்கிறீர்கள். உங்களுடைய தனிப்பட்ட செயல்திறன் தொடர்ந்து அதிகரிக்கிறது. இதன் மூலம் ஒரு நல்ல எதிர்காலத்திற்கான உத்தரவாதத்தை நீங்கள் பெறுகிறீர்கள். ஒவ்வொரு கணத்திலும் நீங்கள் செய்ய வேண்டிய மிகவும் மதிப்பான மற்றும் மிக முக்கியமான வேலை எது என்பதை கண்டறிந்து பிறகு அந்த தவளையை உட்கொள்வதுதான் மேற்கூறப்பட்ட அனைத்தையும் சாத்தியமாக்குகிறது. செய்முறை பயிற்சி. நடவடிக்கை எடுங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வேலையை அல்லது பணித்திட்டத்தை தேர்ந்தெடுத்து அதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க இன்றே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அந்த வேலையை நீங்கள் துவக்கியவுடன் அது 100% நிறைவேறும் வரை எந்த கவன சிதறலுக்கும் இடம் கொடுக்காமல் தொடர்ந்து செயல்படுவதற்கான ஒழுங்கை உங்களிடம் வளர்த்து கொள்ளுங்கள். உங்கள் நடத்தைக்கான ஒரு சோதனையாக அதை பாருங்கள். உங்கள் வேலை முழுமை அடையும் வரை ஓயாதீர்கள். முடிவுரை. தினமும் நீங்கள் உங்கள் வேலையை துவக்கும் போது முதல் வேலையாக உங்கள் தவளையை சாப்பிடும் பழக்கத்தை உங்களிடம் உருவாக்கிக் கொள்வதுதான் மகிழ்ச்சிக்கும் மனநிறைவுக்கும் மாபெரும் வெற்றிக்குமான ரகசியமாகும். அதிர்ஷ்டவசமாக தொடர்ச்சியான பயிற்சியின் வாயிலாக நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு திறமை இது. மற்ற எது ஒன்றையும் செய்வதற்கு முன்பாக உங்களுடைய மிக முக்கியமான வேலையை துவக்கும் பழக்கத்தை நீங்கள் வளர்த்து கொள்ளும் போது உங்கள் வெற்றிக்கான உத்தரவாதம் கிடைத்துவிடுகிறது. காலம் தாழ்த்துவதிலிருந்து விடுபடுவதற்கும் குறைவான நேரத்தில் அதிகமானவற்றை செய்து முடிப்பதற்குமான 21 வழிகளின் ஒரு தொகுப்பு இது. இவ்விதிமுறைகளும் கொள்கைகளும் உங்கள் சிந்தனையிலும் செயலிலும் ஆழமாக ஊடுருவும் வரை இவற்றை மீண்டும் மீண்டும் படித்து கொண்டும் பயிற்சி செய்து கொண்டும் இருங்கள். பிறகு நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட வேண்டியிருக்காது. 1. உங்களுடைய குறிக்கோள் என்னவென்று தீர்மானியுங்கள். உங்களுக்கு துல்லியமாக என்ன வேண்டும் என்பதை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். முதலில் உங்கள் இலக்குகளையும் குறிக்கோள்களையும் எழுதி கொள்ளுங்கள். 2. ஒவ்வொரு நாளையும் முன்கூட்டியே திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். எழுத்துப்பூர்வமாக சிந்தியுங்கள். திட்டமிடுவதில் நீங்கள் செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் செயல்படுத்துவதில் 5 to 10 நிமிடங்களை உங்களுக்கு மிச்சப்படுத்தி கொடுக்கும். 3. எல்லாவற்றையும் 80/20 கொள்கையை செயல்படுத்துங்கள். உங்களுடைய 20% நடவடிக்கைகள் தான் உங்களுடைய 80% விளைவுகளை தீர்மானிக்கின்றன. எனவே உங்களுடைய மேல்மட்ட 20% வேலைகள் மீது எப்போதும் கவனம் செலுத்துங்கள். 4. பின் விளைவுகளை கருத்தில் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வின் மீதும் வேலையின் மீதும் மிக தீவிரமான நேர்மறை அல்லது எதிர்மறை பின் விளைவுகளை தோற்றுவிக்கக்கூடிய நடவடிக்கைகள் தான் உங்களுக்கு மிக முக்கியமான நடவடிக்கைகளாகும். எனவே மற்ற எல்லாவற்றையும் விட இவற்றின் மீது முதன்மை கவனம் செலுத்துங்கள். 5. புத்திசாலித்தனமான காலம் தாழ்த்துதலை பயிற்சி செய்யுங்கள். உங்களால் எல்லாவற்றையும் செய்ய முடியாது என்பதால் குறைந்த மதிப்பு கொண்ட வேலைகளை தள்ளி போட நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் உண்மையிலேயே முக்கியமான ஒரு சில வேலைகளை செய்து முடிப்பதற்கு தேவையான நேரம் உங்களுக்கு கிடைக்கும். 6. ABCDE வழிமுறையை தொடர்ந்து பயன்படுத்துங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை உள்ளடக்கிய ஒரு பட்டியலை வேலைகளின் மதிப்பு மற்றும் முன்னுரிமையின் அடிப்படையில் ஒழுங்கமைத்துக் கொள்ளுங்கள். அப்போது உங்களுடைய மிக முக்கியமான நடவடிக்கைகள் எவை என்பது உங்களுக்கு துல்லியமாக தெரிந்துவிடும். நீங்கள் அவற்றின் மீது தான் கவனம் செலுத்த வேண்டும். 7. முக்கியமான விளைவுகளுக்கான பகுதிகள் மீது கவனம் செலுத்துங்கள். நீங்கள் உங்கள் வேலையை சிறப்பாக செய்வதற்கு
நீங்கள் பெற்றாக வேண்டிய முக்கியமான விளைவுகள் எவை என்பதை கண்டுபிடித்து அவற்றை நிறைவேற்றுவதை நோக்கி நாள் முழுவதும் செயல்படுங்கள். 8. மூன்றின் விதியை பயன்படுத்துங்கள். உங்கள் வேலையில் எந்த 3 விஷயங்கள் உங்களுடைய 90% பங்களிப்புக்கு காரணமாக இருக்கின்றன என்பதை கண்டுபிடித்து அவற்றுக்கு முன்னுரிமை கொடுத்து அவற்றை செய்து முடிப்பதன் மீது கவனம் செலுத்துங்கள். அப்போது உங்கள் குடும்பத்தினருடன் செலவிடுவதற்கான உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் உங்களுக்கு அதிக நேரம் கிடைக்கும். 9. வேலையை துவக்குவதற்கு முன்பாக உங்களை முழுமையாக தயார்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு வேலையை துவக்குவதற்கு முன்பாக அதற்கு தேவையான அனைத்தையும் தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். காகிதங்கள், தகவல்கள், கருவிகள், புள்ளி விபரங்கள் என்று எவையெல்லாம் தேவையோ அவற்றை சேகரித்துக் கொள்ளுங்கள். பிறகு உங்கள் இடத்தை விட்டு நகராமல் அந்த வேலையை முழு மூச்சாக செய்து முடியுங்கள். 10. ஒரு நேரத்தில் ஒரு பீப்பாய். மிக சிக்கலான எந்த ஒரு வேலையும் உங்களால் செய்து முடிக்க முடியும். நீங்கள் ஒரு நேரத்தில் ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவ்வளவுதான். 11. உங்களுடைய முக்கிய திறமைகளை மேம்படுத்துங்கள். உங்களுடைய முக்கியமான வேலைகளை செய்வதற்கு நீங்கள் எவ்வளவு அறிவையும் திறமைகளையும் கைவசப்படுத்துகிறீர்களோ அவ்வளவு விரைவாக நீங்கள் அந்த வேலையை துவக்குவீர்கள். அவ்வளவு அதிக விரைவாக அவற்றை செய்து முடிப்பீர்கள். நீங்கள் எதை செய்வதில் மிகுந்த திறமைசாலி என்பதை கண்டுபிடித்து அதை சிறப்பாக செய்வதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். 12. உங்களை மட்டுப்படுத்தும் விஷயங்களை கண்டுபிடியுங்கள். நீங்கள் உங்களுடைய முக்கியமான இலக்குகளை எந்த வேகத்தில் அடைவீர்கள் என்பதை தீர்மானிக்கின்ற அகவயமான மற்றும் புறவயமான மட்டுப்படுத்தும் காரணிகளை கண்டுபிடித்து அவற்றை களைவதன் மீது கவனம் செலுத்துங்கள். 13. உங்களுக்கு நீங்களே அழுத்தம் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு மாதம் வெளியூர் செல்ல வேண்டியிருப்பதாகவும் நீங்கள் புறப்படுவதற்கு முன்பாக உங்களுடைய மிக முக்கியமான வேலையை செய்து முடிக்க வேண்டும் என்றும் கற்பனை செய்து கொண்டு பிறகு அந்த வேலையை செய்யுங்கள். 14. செயலில் இறங்க உங்களை நீங்களே ஊக்குவித்துக் கொள்ளுங்கள். உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உள்ள நல்லவற்றை பாருங்கள். பிரச்சனையின் மீது கவனத்தை குவிப்பதற்கு பதிலாக தீர்வின் மீது கவனம் செலுத்துங்கள். எப்போதும் நன்னம்பிக்கையோடும் ஆக்கப்பூர்வமாகவும் நடந்து கொள்ளுங்கள். 15. தொழில்நுட்பம் ஒரு கொடூரமான எஜமான். நீங்கள் ஒருபோதும் தொழில்நுட்பத்திற்கு அடிமையாகி விடாதீர்கள். அதில் நீங்கள் செலவிடும் நேரத்தை மீட்டெடுங்கள். நீங்கள் பயன்படுத்துகின்ற மின்னணு கருவிகளை அவ்வப்போது சிறிது நேரம் அணைத்துவிட கற்றுக்கொள்ளுங்கள். 16. தொழில்நுட்பம் ஒரு அற்புதமான சேவகன். உங்களுக்கு முக்கியமானவற்றை எதிர்கொள்வதற்கும் முக்கியமற்ற விஷயங்களிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் உங்களுடைய தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 17. உங்கள் கவனத்தை ஒருமுகப்படுத்துங்கள். உங்களுடைய முக்கியமான வேலைகளை நிறைவேற்ற விடாமல் தடுக்கின்ற இடையூறுகளையும் கவனச்சிதறல்களையும் நீக்கிவிடுங்கள். ஒரு பெரிய வேலையை பல சிறிய வேலைகளோடு கூறு போட்டுக் கொள்ளுங்கள். பெரிய சிக்கலான வேலைகளை பல சிறிய நடவடிக்கைகளாக கூறு போட்டு கொள்ளுங்கள். பிறகு ஒரு சிறிய பகுதியை செய்வதிலிருந்து துவக்குங்கள். 19. பெரிய அளவு கொண்ட நேர தொகுதிகளை உருவாக்கி கொள்ளுங்கள். உங்கள் நாட்களை பல நேர தொகுதிகளாக பிரித்து கொண்டு உங்களுடைய முக்கியமான வேலைகளுக்கு அவற்றை ஒதுக்கிக் கொள்ளுங்கள். ஓர் அவசர உணர்வை உருவாக்கி கொள்ளுங்கள். உங்களுடைய முக்கியமான வேலைகளை வேகமாக செய்வதை ஒரு பழக்கமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். விஷயங்களை விரைவாகவும் சிறப்பாகவும் செய்து முடிப்பவர் நீங்கள் என்ற நற்பெயரை ஈட்டுங்கள். 21. ஒவ்வொரு வேலையின் மீதும் ஒருமித்த கவனம் செலுத்துங்கள். தெளிவான முன்னுரிமைகளை நிர்ணயித்துக் கொண்டு உங்களுடைய மிக முக்கியமான வேலையை உடனடியாக துவக்கி அது 100% நிறைவேறும் வரை விடாமல் செயல்படுங்கள். உயர்ந்த செயல்திறனையும் உச்சபட்ச உற்பத்தி திறனையும் அடைவதற்கான திறவுகோல் இதுதான். இக்கொள்கைகள் அனைத்தும் உங்களுடைய இயல்பின் ஒரு பகுதியாக ஆகும் வரை தினமும் இவற்றை பயிற்சி செய்வதென்று ஒரு தீர்மானம் மேற்கொள்ளுங்கள். தனிப்பட்ட வளர்ச்சிக்கான பழக்கங்கள் உங்கள் ஆளுமையின் ஒரு நிரந்தர அங்கமாக ஆகும்போது உங்கள் எதிர்கால வெற்றிக்கு எந்த வரம்பும் இல்லாமல் போய்விடும். காலையில் எழுந்தவுடன் முதல் வேலையாக உங்கள் தவளையை உட்கொள்ளுங்கள். Eat That Frog நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரொம்பவே நல்ல புக்கு. நம்ம எல்லா புக்குமே நல்ல புக்கு மட்டும்தான் படிச்சுட்ருக்கோம். ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதில்லை அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அந்த வருஷத்தில் Eat That Frogகும் தான். இது பார்த்திங்கன்னா படிக்கிறவங்களுக்கா இந்த புக்கு இல்லை வேலைக்கு போகிறவங்க அப்படிலாம் கிடையாது. நீங்கள் மனுஷனாக பிறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்க தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எல்லாருக்குமே இந்த புக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பிச்சைக்காரர் இருக்கார், அவரோட லைஃப்பை முன்னேற்றணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா கூட அவர் இந்த புக்கை படித்தா அவருக்கு இந்த புக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரிய பிஸ்னஸ்மேன் அவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்குமே, வேலைக்கு போகிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க, வயசானவங்க எல்லாருக்குமே. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே அவங்களோட வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த புக்கை படிக்கணும்.
அவ்வளோதான். ஸோ அடுத்து என்ன புக் படிக்கலான்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம். ஸோ இன்னொரு தடவை அடுத்து நான் இன்னொரு நல்ல புக்கோட உங்களை நான் சந்திக்கிறேன். கதைப்போமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.